ஹலோ மை டியர் ஃபேமிலி. எனக்கு இப்போ வர பர்சனல் மெசேஜில் வந்து நீங்கள் ஏன் யூடியூப்பில் இப்படி ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, ஆன்லைன் மூலியமாக நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லி கொடுக்கலாமே, நல்லா தானே சொல்லி கொடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட பர்சனலாக கேட்குறாங்க. அப்படிலாம் அவங்க கேட்கும்போது எனக்கு சம்டைம்ஸ் தோணியிருக்கு ஆக்சுவலாக ஆன்லைனில் நம்மளும் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்மளால் யாருக்கோ ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது, அதே மாதிரி இன்ஸ்டாலேயுமே பர்சனலாக வந்து ஒரு சிஸ்டர்லாம் வந்து சொன்னாங்க, என்கிட்ட அமௌண்ட் இல்லை சிஸ்டர், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, இருந்தப்போ தான் உங்கள் சேனல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட கேட்குறது வந்து ஒரே ஒரு விஷயம் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசின் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளாஸில் கீ செயின் மேக்கிங் தான் மெயினாக வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 2 பார்ட் 3 வீடியோவில் வந்து ரெசினை எப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி மோல்டில் ஊற்றுறது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பட் ஆனால் இதில் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க, ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் அந்த ஹோல் எப்படி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஃபோட்டோவை எப்படி கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஃபோட்டோவை எடிட் பண்ணும்போதே ரவுண்ட் ஷேப்பில் எடிட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேமினேஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹோல் போடுறது பெரிய விஷயம் இல்லை, பஞ்சிங் மிஷின் இல்லையா, பஞ்சிங் மிஷின் வச்சு உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அதில் பஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஹோல் வந்துடும். இது வழியாக ரெசின்லாம் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு அந்த ஃபோட்டோவை அவ்வளோவா டேமேஜ் பண்ணாது. ஸோ நீங்கள் பஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சு. இப்போ நான் ஒரு அல்ஃபபெட்டிக்கல் மோல்டில் டீன்ற லெட்டருக்கு வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் எந்த கலர் மாதிரி ஊற்றி செட் எப்படி ஊற்றுறது எப்படி மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் ரெசினை இருக்கு இல்லையா, கையை வச்சு தொட்டு பார்க்கணும். நீங்கள் ஊற்றி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் போய் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசின் வந்து காஞ்சிருக்காது. ஸோ அந்த ரெசின் ஊற்றி வச்சதும் வேஸ்ட் ஆயிரும். மினிமம் ஒரு 12 மணி நேரம் கழிச்சாவது நீங்கள் அதை கை வச்சு தொட்டு பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு நீங்கள் அதை டச் பண்ணாமல் விட்டுருங்க, அதுக்கப்புறம் போய் தொட்டு பாருங்கள். மினிமம் ஒரு 12லேருந்து 14 மணி நேரமாவது ரெசின் காயறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் அவ்வளோ நேரம் கழித்து அதுக்கப்புறமா தொட்டு பாருங்கள். இப்போ நைட்டு ஊற்றி வைக்கிறீங்கன்னா காலையில் தொட்டு பாருங்கள், அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ தொட்டு பார்க்கும்போது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி கொஞ்சம் சைடாக நீங்கள் காஞ்சிச்சான்னு தொட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் வந்து இப்போ டெக்ஸ்ட்டு எப்படி நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி பேர் இருக்க ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறமா அந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த பேரில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை வந்து பார்டர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி கட் பண்ணி எடுத்து நம்ம அதில் ஸ்டிக் பண்ணும் பொழுது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் நேமை சுற்றி ஒரு ஒயிட் பார்டர் மாதிரி விட்டு ஸ்டிக்கரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும் பொழுது பொறுமையாக கட் பண்ணுங்கள். நீங்கள் லெட்டரை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அப்புறம் ஜாயின் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக பார்த்து, அந்த நேம் குட்டியாக தான் இருக்கும் கீ செயின்ன்றதுனால, ஸோ பொறுமையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷேப் கட் பண்ணிக்கிங்களோ அது மாதிரி தான் இருக்கும். இதை நான் இப்போ கீ செயினில் வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக தான் இருக்குது குட்டியாக. ஸோ அதனால் இப்போ நான் வந்து அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட்டு தான். ஸோ இதில் இருக்க அந்த ஸ்டிக்கரை வந்து நான் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டிக்கருன்றதுனால நம்ம ரெசினில் அது மேலே நம்ம வச்ச உடனே இந்த ஸ்டிக்கர் போய் அழகாக ஸ்டிக் ஆயிரும். ஸோ அதனால் இந்த ஸ்டிக்கர் வந்து மூமெண்ட் ஆகிறதோ இல்லாட்டி பபிள்ஸ் க்ரியேட் ஆகிறதோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டிக்கரில் வந்து நடக்காது. நம்ம இல்லை ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டிக் பண்ணாமல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சைடில் வந்து பபிள்ஸ்லாம் வரும். பட் இதில் ஆனால் அந்த மாதிரிலாம் வராது. ஸ்டிக்கரை நீங்கள் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் அதை நல்லா வந்து கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ரெசின் கோட் வந்து கொடுத்துக்கோங்க. அவுட்டர் கோட் வந்து கொடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெசினை மேலே ஊற்றிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். நான் ரெசினை மேலே ஊற்றிக்கங்கன்னு நான் சொல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினச்சிட்றீங்க அப்படின்னா, வெறும் ரெசினை மட்டும்தான் ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிகினருக்கு வந்து டவுட் வருது. இங்கே எப்போ எந்த ப்ராடக்ட்டில் ரெசினை ஊற்றுறீங்க அப்படின்னாலுமே, நான் ரெசின்னு மென்ஷன் பண்ணுறது ரெசினையும் ஹார்ட்னரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ரெசின் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த டீன் லெட்டர் இருக்கு இல்லையா, அதில் எல்லா கார்னர்லேயுமே படுற மாதிரி ரெசின் வந்து கவர் ஆகிருக்கணும். ரொம்ப ஊற்றிட்டிங்க அப்படின்னா மோல்ட்லேருந்து ரெசின் வெளியே வந்துடும். ஸோ அளவாக ரெசினை வந்து ட்ராப்பாக விட்டு அதில் ஃபுல் மோல்டுலேயும் கவர் பண்ணுற மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து மேலே உங்களுக்கு அவுட்டர் கவர் வரதுனால, ஸோ பொறுமையாக எல்லா கார்னர்லேயும் ரெசின் வந்து டச் ஆகிற மாதிரி, எல்லா இடத்துலையுமே ரெசின் இருக்கிற மாதிரி, ஈவனாக இருக்கிற மாதிரி முக்கியமாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதையும் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கீ செயின் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து வெறும் பேஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மோல்டில் இருந்து கீ செயினை வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து எப்படி நம்ம வேர்டிங்ஸ் எல்லாம் ஒட்டி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் மோல்டிலேருந்து கீ செயினை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா, இதுக்கு கீழே வைக்கிறதுக்கு வேறு ஒரு மோல்டை வந்து எடுத்துக்கோங்க. அது எந்த ஷேப் வேணால் இருக்கலாம். ஏன்னா உங்கள் லெட்டர்ஸ்க்கு மேலே நீங்கள் ரெசினை வந்து ஊற்றும்போது அந்த ரெசின் வந்து கீழே பட்டு நீங்கள் வேறு ஏதாவது தரையிலையோ வேறு ஏதாவது பிளேஸில் வைக்கும்போது அதோடு ஒட்டிக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேறு ஒரு மோல்டுக்கு மேலே உங்களோட கீ செயின் செட்டை வந்து வைங்க. அதுக்கப்புறமா எப்பயும் போல் இந்த நேமை வந்து அவுட்டர் லேயர் தெரிகிற மாதிரி பார்டர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணதை ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்பீடாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பொறுமையாக நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கரை பீல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஏன்ற லெட்டருக்கு மேலே நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டாக நேராக பார்த்து ஒரே ஒரு தடவை ஸ்டிக் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த ஸ்டிக்கரை, நல்லா வந்து அது ஸ்டிக் ஆகிறதுக்காக. ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மற்ற ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு கீ செயினுக்கும் இதே மாதிரி சேம் ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ ரெசின் வந்து இந்த மாதிரி ட்ராப்பாக விட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நிறையா ரெசின் வந்து ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்க்கு மேலே இன்னொரு ரெசின் கோட் கொடுக்கும் பொழுது ட்ராப்பாக உங்களோட ஸ்டிக்கிலேருந்து விழுகிற மாதிரி வச்சுட்டு ரெசின் கோட் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் நிறையா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு அந்த சைட்லேருந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ளோ ஆகும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சைடு ஃபுல்லாக ரெசின் வந்து கவர் ஆயிரும். அப்போ அது நல்லாவும் இருக்காது. அதே மாதிரி கீழேயும் போய் பேஸ்லேயும் ஒளி, நம்மளுக்கு ஓவராக ரெசின் ஊற்றுனோன்னா ஒளி சைட்லலாம் வலியும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ராப்பாக ரெசினை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா சைடும் கவர் பண்ணுற மாதிரி ரெசினை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் கோட் வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொடுத்தா ஓகே. நீங்கள் உங்களுக்கு நல்லா பெருசாக நிறையா ரெசின் இருந்தால் தான் அந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும், நம்மளுக்கு க்ளோ கிடைக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு நிறையா ரெசின் ஊற்றிடாதீங்க. நம்ம ஓரளவுக்கு ரெசின் கோட் கொடுத்தாலே அந்த ஸ்டிக்கரில் மேலே ரெசின் கோட் வந்துடும். ஷைனும் அதே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக எல்லா இடத்துலையும் ரெசின் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரெசின் இல்லாமலும் இருக்கக்கூடாது. ரெசின் கோட் வந்து ப்ராப்பராக ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டச் பண்ணிங்க அப்படின்னா ரெசின் இருக்கிறது நல்லா தெரியும். இப்போ நான் இதுக்கு சைடில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலட்டருக்கு சைடில் கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளவர் மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். ஃப்ளவர் சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா பேஸ் நீங்கள் ஊற்றும்போது அந்த ஃப்ளவரை உள்ளே வச்சு ஊற்றி பண்ணுங்கள். இல்லை லீஃப் மாதிரி சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் கோட் கொடுக்கும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பெரிய சைஸ் ஃப்ளவர் இல்லாட்டி பொருளெல்லாம் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பேஸ் நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அப்போயே வந்து நீங்கள் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கோல்டன் ஃப்ளேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது குட்டி குட்டியாக வந்துடும். ஸோ கிளிட்டர் மாதிரி உங்களுக்கு அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு சைடு வந்து பண்ணுறேன். இதை வீடியோ வந்து நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன். ஸ்பீடப் பண்ணதுனால நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்களும் இதே மாதிரி பண்ணிடாதீங்க. பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் வீடியோவை, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ஒருத்தருக்கு வந்து டவுட்டை தான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். எப்பயுமே வந்து நீங்கள் ரெசின் ஊற்றுனதுக்கப்புறமா கிளிட்டர் போடுறீங்க, கிளிட்டரை நம்ம வேறு எப்படி யூஸ் பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. இப்போ நான் வந்து ரெசின் வந்து கொஞ்சம் தனியாக எடுத்திருக்கேன். ரெசின்றது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுறேன். ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணதை தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ பிங்க் கலர் கிளிட்டர் தேவைப்படுது அப்படின்னா ரெசின்லேயே டேரெக்டாக வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ரெசின்றது ஹார்ட்னரையும் ரெசினையும் ப்ராப்பராக நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுவோம்ல, கலர் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே கிளிட்டரும் அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் க்ளவுஸ் போடாததுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரியும். ஆல்ரெடி நான் நிறையா டைம் இதை யூஸ் பண்ணி பழகுனதுனால கொஞ்சம் தான் ரெசின்றதுனால கையில் படாமல் தான் நான் சேஃப்டியாக பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் கையில் பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த ரெசின் க்ளீனர் வந்து இருக்குது இல்லையா, போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, அதை யூஸ் பண்ணி நான் கையே வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வேறு எந்த ப்ராப்ளமும் எனக்கு வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளிட்டர் வந்து எங்கே தேவைப்படுதோ அந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக கிளிட்டர் வேணும்னாலும் நீங்கள் இதையே வந்து ஒரு பேஸ் கோட் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டு தான் இந்த டவுட்டும். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ரெசின் நான் எப்போயுமே ஊற்றி மிக்ஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ரெசின் வேஸ்ட் ஆயிடுது, இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா, இல்லை நான் எப்படி இதை சேவ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ரெசினை வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க முடியாது. நம்ம ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படினாலும் ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற டிப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோல்டு செட்டு வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக இல்லை குட்டி குட்டியாக நிறையா ஷேப் வந்து அவைலபிளாக இருக்கும். இயரிங்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை வாங்கிட்டு எனக்கு வேஸ்ட் ஆகிற ரெசின் எல்லாத்தையுமே இதில் வந்து நான் ஊற்றி வச்சுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோவா ரெசின் வந்து வேஸ்ட் ஆகாது. ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் அளவு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எப்போயுமே எடுப்பேன். சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்தாலும் இந்த மாதிரி மோல்டில் வந்து நான் ஊற்றி வச்சுப்பேன். இதை நம்ம மல்டிபர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இயரிங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீ செயின்லாம் போடும்போது சைடில் அந்த ஹார்ட்டின் குட்டி குட்டியாக ஹார்ட்டின் போடுவாங்களே, அந்த இதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத ஊற்றி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அதெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். ரெசின் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணுறது எனக்கு உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்குமே, 2 ட்ராப் 3 ட்ராப் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். இது போன டைம் பண்ணும்போது ரெட் கலர் ரெசின் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ அதனால் அதை ஊற்றி வச்சுருந்தேன். இது ட்ரை ஆகிடுச்சு, நான் காமிக்கிறேன். ஸோ பார்க்கும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இயரிங்ஸ்லாம் பண்ணும்பொழுது டாலர் மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஜுவல்லரி மேக்கிங்க்கெலாம் இந்த மோல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குட்டி குட்டியாக நிறையா ஷேப் இருக்கும். ஸோ யாராவது இயரிங்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மோல்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் பார்க்குற கீ செயினில் வந்து ஆல்ரெடி வந்து ஹோல் வந்து இருக்குது. ஸோ ஓட்டை இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கீ செயினை வந்து கோர்த்துக்க முடியும். ஓட்டை இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஓட்டை இல்லாமல் ஒரு சில கீ செயின் மோல்டுலாம் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி மோல்டை செலக்ட் பண்ணி கீ செயின் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நான் ஓட்டை போடுறதுன்றத உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். எப்படி நம்ம அந்த ட்ரில் பண்ணி ஹோல் வந்து உருவாக்குறது, இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா என்னோடய சஜஷன் வந்து கீ செயின் மோல்டு செலக்ட் பண்ணும்பொழுது ஹோல் இருக்கிற மாதிரியான மோல்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போது எந்த டூலை வச்சு நீங்கள் ஹோல் போடுறது ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரில் மிஷின் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று நார்மல், இன்னொன்று எலக்ட்ரானிக். இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து நார்மல், அதாவது எலக்ட்ரானிக் இல்லாமல் நார்மலாக நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த டூலை யூஸ் பண்ணி ஹோல் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு செட்டாக வாங்கி வச்சுக்கிட்டேன். மேலே இருக்கு இல்லையா, அந்த ட்ரில் பண்ணுறதுக்கான அந்த பின் மாதிரி இருக்கும். அது வந்து சைஸ் வைஸ் வந்து அந்த ப்ளூ கலர் கவரில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு நம்ம பென்னுக்கு போடுவோம் இல்லையா, ஒரு நிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2 சைஸில் அவைலபிள் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த ப்ளூ கலர் கவரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். நான் இப்போ வந்து 2.0 சைஸ் வந்து எடுத்திருக்கேன் ஹோல் போடுறதுக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் பின் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து பின்னா என்னன்னு தெரில, நானாக சொல்கிறேன். சென்டரில் இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பென் கேப் மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு நீங்கள் திருப்பி வந்து இதை டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஓட்டை போடுறதும் வந்து கொஞ்சம் வேகமாகவே ஓட்டை போட்டுடலாம். ஆனால் எலக்ட்ரானிக்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து ஆகும். ரொம்ப, அதாவது ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுடலாம். எலக்ட்ரானிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் ஓட்டை போட்டுடலாம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. பட் நான் வந்து இதை வந்து இந்த டூல் தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு ஒரு 2 இயர்ஸ் கிட்ட. ஸோ உங்களுக்கும் வேணும்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க. அமௌண்ட் வைஸ் எலக்ட்ரானிக்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக இருக்கும். ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி நான் கீழே பேஸ் வந்து ஒரு தெர்மாக்கோல் ஷீட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை கரெக்டாக உங்களுக்கு எங்கே ஓட்டை போடணுமோ இது மாதிரி ஒரு 90 டிகிரி சைஸில் செங்குத்தாக நிப்பாட்டினதுக்கப்புறமா ஓட்டை போடணும். நான் வீடியோக்காக லைட்டாக உங்களுக்கு கிராஸாக காமிக்கிறேன். இப்போ அகைன் நேராக வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி வச்சுட்டு பின்னாடி இருந்து லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா அந்த ஓட்டை வந்து போட ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு. நான் இப்போ வச்சுருக்க மாதிரி கீ செயினுக்கு கீழே வந்து கையை வச்சிடாதீங்க. நான் வீடியோக்காக ஜஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். ஸோ தெர்மாக்கோலுக்கு வச்சுட்டு கையை வந்து சைடில் நல்லா கீ செயினை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் வேகமாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓட்டை வந்து உங்களுக்கு வேகமாகவே போட்டுடலாம். வீடியோ வந்து நான் எதுவுமே ஸ்பீடப் எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து ஓட்டை வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் இந்த டூலை யூஸ் பண்ணி. ஸோ எதுக்கு தெர்மாக்கோல் ஷீட் வைக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஓட்டை வந்து போட்டதுக்கப்புறமா நீங்கள் தரையில் வச்சு போடுறீங்க அப்படின்னா தரையில் போய் இந்த பின்னு பட்டு ஷார்ப்னஸ்க்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நான் தெர்மாக்கோல் ஷீட்டு ஏதாவது கார்ட்போர்டு ஏதாவது வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், உங்கள் கையுக்குமே சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த செட்டு வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரான செட்டு. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, என்னால் அமௌண்ட்லாம் இதுக்குன்னு நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீ செயின் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும் பொழுது ஹோல் இருக்கிற மாதிரியான மோல்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் வந்து தேவையே படாது. இப்போ ஹோல்லாம் போட்டதுக்கப்புறமா கீ செயின் வந்து மாட்டணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி கீ செயின் ரிங்குன்னே சொல்லிட்டு தனியாக கிடைக்கும். சில்வர் அண்ட் கோல்டில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஜம்பிங் ரிங்குன்னு இருக்கும், ஒரு வளையம் மாதிரி, அதுவுமே தேவைப்படும். நீங்கள் கீ செயின் வாங்கும்போது நீங்கள் பார்த்து செட்டாக வாங்குங்க. கீ செயினும் இருக்கணும், ஒரு ஜம்பிங் ரிங்கும் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கீ செயினில் வந்து மாட்ட முடியும். ஜம்பிங் ரிங் இல்லாமல் வெறும் செயின் மட்டும் வாங்கி வேஸ்ட்டு தான். ஸோ கரெக்டாக நீங்கள் ஹோலில் போட்டு
நீங்கள் இதை டைட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கீ செயின் வந்து ரெடி ஆயிரும். டைட் பண்ணும்பொழுது பார்த்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீ செயினை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அந்த குட்டி சைடில் ஹார்ட்டின் போடுறது அதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சைடில் இன்னும் டெக்கரேஷனுக்கு வேணும் அப்படின்னா அந்த குட்டி ஹார்ட்டின்லாம் வந்து சைடில் இதே மாதிரி ஹோல் போட்டு ஜம்பிங் ரிங் போட்டு நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கொஞ்சம் ப்ராடக்ட் காட்டுறேன் உங்களுக்கு. கீ செயின் வந்து இது நான் ஃப்ளவர் வச்சு மேக் பண்ணது. இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். எப்படி ஃப்ளவர் வைக்கிறது, எந்த மாதிரி வைக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாமா, இது மாதிரி. சப்போஸ் நீங்கள் ஹோல் இல்லை அப்படின்னா இந்த கீ செயினுக்கு நான் வச்சுருப்பேன் இல்லையா, ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ஓட்டை போட்டு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜம்பிங் ரிங் யூஸ் பண்ணி நீங்கள் கீ செயினுக்கும் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஸ்க்ரூ தான். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஓட்டை போடக்கூடாது அப்படின்னா இந்த கீ செயினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டை போட்டிருக்கதே தெரியாது. அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி கீ செயினை வந்து ஆட் பண்ணியிருப்போம். இதிலே வந்து நீங்கள் டாலர் பண்ணுறது, இயரிங்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பண்ணி இதையுமே நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற மாதிரி குட்டியாக இருக்குது இல்லையா மேலே ஹார்ட்டின், அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்து தெரியும். வேறு ஏதாவது பேஸ் கலர் கொடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து தெரியாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.